அவர் வந்து ஒரு தமிழ் நிலத்தில் இருந்த ஒரு தமிழ் தலைவர். அவர் வந்து ஒரு எல்லாத்துக்கும் பொதுவான தலைவர். எல்லா சாதிகளை கடந்து மதங்களை கடந்து மக்களுக்காக ஒரு பெரிய தியாகத்தை செஞ்ச ஒரு தேசிய தலைவர். தேசிய தலைவர்னா நீங்கள் வந்து தமிழ் தேசியம் இந்திய தேசியம்னு சொல்லல. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர். ஒரு கார்ல் மார்க்ஸ் மாதிரி, ஒரு அம்பேத்கர் மாதிரி போற்றப்பட வேண்டிய ஒரு தலைவரை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளார ஆர்எஸ்எஸ் காரனும் இந்துத்துவா குரூப்பும் அடைச்சான் இத்தனை வருஷமா. நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் முத அவரை சாதியவாதி ஆக்குனதே இந்த திராவிட கும்பல் தான். முதுகுளத்தூர் பிரச்சனையில் முதல் முறையாக சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏ பேசின பேச்சு தான் அது வரைக்கும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்திக்கங்க. அவர் வந்து அந்த முதுகுளத்தூர் கலவரம் அந்த இமானுவேல் சேகரன் கொலை வழக்கில் வந்து முதல் எஃப்ஐஆரில் வந்து அவர் பேர் கிடையாது. ஆல்ட்ரு பண்ணி தான் ரெண்டாவதாக தான் அவரை சேர்ப்பாங்க. அதுக்கு இடையிலேயே வந்து இந்த கலவரத்துக்கு ஒட்டுமொத்த கலவரத்துக்கு காரணமே வந்து முத்துராமலிங்க தேவர்னு சட்டமன்றத்தில் முத பேசுனதே யார்? திமுக எம்எல்ஏ தான். அவங்க பேர் எனக்கு மறந்துருச்சு. நீங்கள் தான் பேசுனீங்க. முத்துராமலிங்க தேவரை இந்த பக்கம் ஓட்டுக்காக கலைஞரோ இல்லாட்டி திமுகவோ முத்துராமலிங்க தேவரை வந்து நீங்கள் ஆதரிப்பாங்க கிரவுண்ட் லெவலில். ஆனால் திராவிட இயக்கங்கள்லாம் வந்து அவரை சாதியவாதியாக மிக கடுமையாக விமர்சிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் விசிகாவோட அவர் வன்னியரசு வந்து சென்னையில் உட்காந்துக்கிட்டு விமர்சிப்பார். ஆனால் விசிகாவுடைய மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட தோழர்கள்லாம் வந்து அவருடைய நினைவு நாளுக்கு குரு பூஜைக்கு வந்து போஸ்டர் அடிக்கிறதும் நிகழ்வுக்கே போவாங்க. நடந்துகிட்டு இருக்காது இன்னும். இது ரொம்ப வருஷமா நடக்குது. ஓகே. இங்க இருக்கிற அண்ணன் வன்னியரசு வந்து அதை விமர்சிப்பாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவுக்கு வந்து வலிமையை கொடுத்துச்சு. வலிமையை கொடுத்ததோட விளைவு தான் அவரை வந்து எப்படியாவது தன்வயப்படுத்திக்கலான்னு அவ்வளோ முயற்சி பண்ணான். அதை ப்ரொடெக்ட் பண்ணது பாதுகாத்தது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து அண்ணன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருக்கிற பல தலைவர்கள் வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் மீதான ஒரு கருத்தியல் மாற்றத்துக்கு உட்பட்டதற்கான மிகப்பெரிய காரணமே அண்ணன் சீமான் தான். தென் மாவட்டங்களில் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களும் அவருடைய தரவுகளும் எடுத்து சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ராமநாதபுரத்தில் போய் ஐயா தேவரை புகழ்ந்து வந்து கூட்டம் போடல. என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும்